கண்டுபிடிச்சிட்டிங்களா? காதை மூடிண்டே கேட்கவும், கண்ணை மூடிண்டே பார்க்கவும், மூளையை கேட்டு வச்சுட்டு ஓடி வரவும், காலை மடக்கிண்டே நடக்கவும், வாய் மூடி பேசவும். இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். கொஞ்சம் வித்தியாசமான க்ளூ கொடுத்தா சூப்பராக கண்டுபிடிப்பீங்க. டம் ஷெராட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டைப்பில் வாய் மூடி பேசவும். வாய் மூடி பேசவும் படத்துடைய கதை என்ன அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா? எவ்வளோ தேடி பார்த்தேனே, கிடைக்கல. பாலாஜி மோகன் டைரக்டர். காதலில் சொதப்புவது எப்படின்னு ஒரு சக்ஸஸ் படம் ஒன்று கொடுத்தார் இல்லையா? அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான படம், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதில் அவர் அப்செட் ஆகிட்டாரா என்னன்னு தெரில. இப்படி ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காரு. இது ஃபீச்சர் ஃபிலிம் தானா, இல்லை ஒருவேளை இந்த படம் ஆரம்பிக்கல, ஆட்ஸ் தான் போயிட்டுருக்கா? நான் பார்த்த வரைக்கும் அந்த படத்தில் புரிஞ்சது என்னென்னா, பனிமலைங்கிற ஒரு ஊரில் ஓமை காய்ச்சல், டம் ஃப்ளூ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அது என்னது? பேச்சை கட்டுப்படுத்துறது. பேச வேண்டிய நேரத்தில் கரெக்டாக பேசணும், அதிகமாக பேசக்கூடாது, கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும், எப்போ சேஷனாக இருக்கணும், எப்போ நரசிம்மராவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறத டைரக்டர் ஒரு கருத்தோடு சொல்கிறாரு. இதில் ஃபஸ்ட் ஆஃப் பூராவே ஹீரோ துல்கர், நடிகர் மம்முட்டியுடைய சன், அவர் ஹீரோ, நஸ்ரியா ஹீரோயின். ஓகே, இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ்வா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு கேட்டுறீங்க. எனக்கு புரியல கடைசி வரைக்கும். ஏன்னா நஸ்ரியாவுக்கு வேறு ஒரு லவர் இருக்காங்க. அந்த லவ்வருக்கு இடைஞ்சலாக இவர் வராரா அப்படின்னாலும் எனக்கு தெரியல. ஆனால் நஸ்ரியாவுக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு, அந்த லவரை பிடிக்கல. அது ஏன்? அது சொல்லுவாங்க, நீங்கள் படம் போய் பாருங்கள். ஆனால் மொத்தத்தில் என்னென்னா, இந்த ஓமை காய்ச்சல் தாக்கினதுனால அந்த ஊரில் அந்த காய்ச்சல்னால் உயிர் போயிடக்கூடாது அப்படின்னா பேச்சை டோட்டலாக விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பூராவே கேரக்டர்ஸ் யாரும் பேசுகிறதே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஒன்லி மைமிங் தான். பரதநாட்டியத்தில் வருமே, அலாரிப்பூ, ஜத்தீஸ்வரம், குரத்தி நடனம், பாம்பு நடனம், வர்ணம், அந்த மாதிரி சைகைகள் தான். டக்குன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, பேசும் படம் த ஜீனியஸ் கமல் நடிச்சு காமிச்சார் பார்த்தீங்களா, டயலாகே இல்லாமல். அது எவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணார். அங்கே யார் டைரக்டரு? சங்கீதம் சீனிவாசராவ். ஸோ அந்த காம்பினேஷனில் டயலாகே இல்லாமல் சைலண்ட் மூவி ஒன்று கொடுத்தாங்க. ஆனால் அந்த படம் உங்களுக்கு புரிஞ்சுது. பேசும் படம் உங்களுக்கு புரிஞ்சுது. இந்த படம் உங்களுக்கு புரியணும். அதுக்கு நீங்கள் ஒரு கைடோ இல்லை ஒரு டியூஷன் வாத்தியாரோ இல்லை உங்களுக்கு டைரக்டர் தெரிஞ்சிருந்துன்னா அப்பப்போ சீனுக்கு சீன் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இது என்ன அப்படிங்கிறத அவர் விளக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேரளாலேருந்து 2 ஆக்டர்ஸ், மம்முட்டியுடைய சன் துல்கர், நஸ்ரியா ஹீரோயின், 2 பேருமே கதை கேட்கும்போது எந்த மொழியில் கேட்டாங்க, எந்த மொழியில் புரிஞ்சுருந்தாங்க, அந்த சொன்ன இடத்துல டம் ஃப்ளூ சைகையிலேயே சொல்லிட்டாங்களா, அப்படிலாம் சொல்லிட்டாங்களா, புரியாமல் இதில் நடித்தாங்களா, இல்லை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இதில் தெரியல. ஸோ முதல் பாதியில் ஹீரோ விசு டைப்பில் ட்ரபிள் ஷூட்டிங்லாம் பண்ணுறாரு. அது வயசானவங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், தெருவில் யாருக்கெல்லாம் நாயால் சரியாக கொலைக்க வரலையா, அதுக்கு ஏதாவது ஒரு லாசஞ்சஸ் அது வாயில் போட்டு கரெக்டாக கொலைமா அப்படின்றாரு. பூனைக்கு சரியாக பால் குடிக்க வரலன்னா பூனைக்கு பழக்கிறாரு எப்படி அதை பால் குடிக்கணுன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஜூனியர் விசு கேரக்டரில் ஹீரோ நடிச்சிருக்காரு. அவர் ஸ்மார்ட்டாகவும் இருக்கார், ஆள் பார்க்குறதுக்கு மம்முட்டி டைப்லேயே. அவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பட் அவர் என்ன நடித்தாலும் நமக்கு புரியணும் இல்லையா, அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நஸ்ரியா எக்கச்சக்க ஃபேன்ஸ் அவங்களுக்கு தியேட்டரில். பட் அவங்களும் கொஞ்சம் பேசுகிறாங்க, நிறைய சைகை தான், மறுபடியும் பரதநாட்டியம் தான். அது எப்படி புரியும்? ஸோ செகண்ட் ஹாஃப் பூரா மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் ஃபுல்லாக வாசிக்கணும், டைலாக்ஸ்லாம் கிடையாது. அவர் பயங்கர பேர்டனாக என்ன பண்ணியிருக்காரு, அப்படின்ட்டு கீபோர்டு கரெக்டாக இருக்கா, நல்ல கீபோர்டு தானே இது, இம்போர்ட்டட், இதில் கரெக்டாக வருமா கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு அவர் ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஹாஃபில். ஸோ இது வரைக்கும் என்ஜி ஷார்ட்ஸ்ன்னுவாங்க, அதாவது ரிஜெக்ட் ஆன ஷார்ட்ஸ், எடிட் ஆன ஷார்ட்ஸ், அதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வேளை இந்த படத்தில் கொடுத்துட்டாங்களா, நல்ல ஷார்ட்ஸ்லாம் இனிமேல் தான் வருமா, அப்படி ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு. ஆர்ஆருங்கிறது ரிஹர்சல் ரெக்கார்டிங்காக, அது என்னங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு ரிஸ்க் தேவைதானா, அதாவது புதுசாக டம் ஃப்ளூங்கிற விஷயமே ஒரிஜினலாகவே இருக்கா, இந்த டம் ஃப்ளூன்ற விஷயம்லாம் மக்களுக்கு தெரியுமா, இல்லை இது ஃபிக்ஷனா, இது ஃபிக்ஷன்னா இதோடைய டேஞ்சர் என்னன்றதை கரெக்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கதைக்குள்ளே ட்ராவல் பண்ணுறோமா, இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு, ஒரு விஷப்பரீட்சை, இது சாதா பரீட்சையா விஷப்பரீட்சையா, இதை நம்ம தமிழர்கள் மத்தியில் தான் இதை சோதிக்கணுமா, இப்படிலாம் கொஞ்சம் யோசிச்சுருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். பட் புரியாமையே ஒரு தமிழ் படத்தை நம்ம பார்த்தோன்னா அதுக்கு தமிழில் சப்டைட்டில்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா அங்கே கொஞ்சம் பிரச்சனை வருது இல்லையா. அதனால் பக்கத்தில் யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா அவங்களாம் வெறியில் இருக்காங்க, அப்படியே ஒருன்னு பார்க்குறான். ஸோ எப்படி நம்ம யார்கிட்ட கதை கேட்குறது?
அந்த பிரச்சனை தான். ஸோ டேரக்டரே நியூஸ் ரீடராக வந்து டிவியில் வந்து இந்த ஊமை காய்ச்சல் பற்றி அப்பப்போ சொல்லினே இருக்கார். நான் இதை தான் நான் சொல்ல வரேன், ஒரு வேளை தப்பாக புரிஞ்சுட்டு போகிறீங்க, இதுதான் கதைன்னு பயமுறுத்தினே இருக்கார். டேரக்டர்ஸ் வந்து டிஸ்கஷன் ரூமில் டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு காதில் விழுறதில்ல. டோட்டலி ப்ராடக்டே தெரியாமல் நியூவாக ஒரு தியேட்டருக்குள்ளே வந்து பைசாவை கொடுத்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க என்னன்னே தெரியாமல். அங்கே நீங்கள் புரிய வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட வச்சு அதை என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரசிப்பாங்க. ஒரு படம்னா ஒரு ஃபைட்டு, ஒரு மியூசிக்கு, ஒரு டான்ஸு, எமோஷன்ஸ், காமெடி எல்லாம் கலவையாக இருக்கணும்னு எதிர்பார்த்து தான் எல்லாருமே வராங்க. பட் அங்கே கம்ப்ளீட்டாகவே ஒரு சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துட்டு கம்பல்சரி கொஷின் என்னென்ன ஆன்சர் தெரியாமல் எல்லாரையும் சுற்றி பார்க்குற மாதிரி இது யாருக்கு புரியும்? ஸோ ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது, அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது. எதிரொலின்ற ஒரு நிகழ்ச்சியில் பல கேள்வி பதிலெலாம் படிப்பாங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தது, டிவியில் அதை பார்த்தோம் நல்லா இருந்தது, இது நல்லா இருந்ததுலாம் படிப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லெட்டர் வந்துச்சான். என்னன்னா, பைத்தியகார ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. 250 பேர் பேஷண்ட் 250 பேர் கையெழுத்து போட்டு ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒன்று அனுப்பிச்சிக்கிறாங்க. என்ன, அந்த டிவி நிகழ்ச்சியை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களுக்கே நிகழ்ச்சி நடத்துவீங்க, மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம் இல்லையா அப்படின்னு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ ஷாக்காக இருந்திருக்கும் அதை படிக்கும்போது. அந்த நினைப்பு தான் எனக்கு இப்போ வந்தது. வாய் மூடி பேசவும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் கண்டிப்பாக வாயை மூடிக்கிறேன், ஆனால் பேசலை. இதை எப்படி ரசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு முறை வந்து கண்டிப்பாக இதை ரசிக்கிறேன். இப்போதைக்கு வாயை மூடிக்கொள்கிறேன். உங்கள் நண்பன் பாஸ்கி ஆன் யுவர் ஃபேவரட் கஷாயம் வித் பாஸ்கி.